அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவன் நாய் கடிச்சா படாத பாடுபடுவான். ஆனால் இங்கே இவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான். நாய் கடித்த மாதிரியே தெரியலையா? சரி, நமக்கு என்ன, முதல்ல டீ குடிக்க கிளம்புவோம். இல்லைன்னா மூடு மாதிரி திரும்பவும் செல்ஃபோனில் உக்காந்துருவான். என்ன அது, மஞ்சு செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே பைரவனுக்கு பால் வைக்கிறா, எனக்கு டீ கொடுக்குறா. கொஞ்ச நாளாக ஃபோனை தொடாமையே இருந்தா, இப்போ என்னன்னா ஃபோனை கீழே வைக்காமையே இருக்கா. என்னான்னு தெரியல. இன்னைக்கு தான் பைரவன் சந்தோஷமாக குடிக்கிறான். என்ன அது, பைரவனை இன்னைக்கும் கொஞ்சுறா, கொஞ்சிக்கிட்டே என்னது செல்ஃபோனில் எதையோ பார்க்குறா. யோ பெருசு, பொறாமப்படாமல் கொடுத்த டீயை குடியா. மனுஷன் செல்ஃபோனையே பார்த்துருக்க மாட்டார் போல இருக்கு. இந்த காலத்தில் இப்படியும் ஆளுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சிவாவுக்கு மெசேஜ் போடுவோம். மாப்பிள்ள 2 டீ சொல்லு மாப்பிள்ள. ஆஹா, செல்ஃபோனில் வச்ச கண்ணை எடுக்க மாட்டேங்கிறானே ஐயா. என்னது, மஞ்சு மெசேஜ் போட்டிருக்கா, ஃபோன் பண்ணி பேசுவோம். டீ சாப்பிட்டீங்களா? இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க. நீங்களே சாப்பிடாதப்போ நான் எப்படிங்க சாப்பிடுவேன்? எனக்காக ஏங்க நீங்கள் டீ சாப்பிடாம இருக்கீங்க? ஆஹா, அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான் கடலை போடுறது போல இருக்கு. ஆமாம், நீ குடிச்சியா நான் குடிச்சியான்னு. டேய் சிவா, எப்போ வருவாங்க, என்ன கொண்டு வருவாங்கன்னு கேளுடா. சரிங்க, நான் கட் பண்ணுறேன். மாப்பிள்ள கட் பண்ணிட்டாங்க மாப்பிள்ள. ஆஹா, ஏண்டா கண்டதையும் பேசாமல் நமக்கு என்ன தேவையோ அதை பேச வேண்டியது தானடா. டீ குடிச்சிங்களா காப்பி குடிச்சிங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அதுவாட முக்கியம். ஏன் மாப்பிள்ள, ஒருத்தவங்க ஓசியில் ஒரு வாட்டி பிரியாணி கொடுத்தா சும்மா அதையே கேட்டுட்டு இருந்தா நம்மளை அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க? இதில் என்னடா அசிங்கம் இருக்குது? அவங்க நாய் தானே உன்னை கடிச்சிச்சு, நாம என்ன சும்மாவா பிரியாணி கேட்குறோம்? கடிச்சதுக்கு பதில் தானே கேட்குறோம். மாப்பிள்ள கண்டிப்பாக கவனிப்பாங்க, நீ கவலைப்படாத. டீயை சாப்பிட்டு முதல்ல வீட்டுக்கு போவோம். டேய் சிவா, வேலைக்கு டைம் ஆச்சு, கிளம்புடா. மாப்பிள்ள வேலைக்கு வரவே மனசு இல்லடா. ஏடா இப்படியே அடிக்கடி லீவு போட்டா கொப்பா வாங்கின கடனை எப்போ அடப்ப? இப்போ எதுக்கு மாப்பிள்ள எங்கள் அப்பனை ஞாபகப்படுத்துற? ஏண்டா நான் ஞாபகப்படுத்தலைன்னா கடைக்காரவனை சும்மா விட்டுருவானா? ஆஹா, என்னது வெளியில் ஸ்கூட்டி சத்தம் கேட்குது. இப்போதானடா பேசணும், அதுக்குள்ளே வந்துட்டாங்க போல இருக்கு. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. என்னது காய்கறி எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் 4-5 பைய தூக்கிட்டு வர்றா. எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னங்க மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போகாமல் நேராக இங்கே வந்துட்டீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு இங்கேயே சமைக்க போகிறேன். ஏங்க வீட்டில் கேஸ் தீர்ந்துருச்சா? கேஸ் எல்லாம் இருக்கு, சமைச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக இங்கேயே வந்து சமைச்சிட்டா உங்களுக்கு வசதியாக இருக்கும்ல, அதுதான். ஆஹா, சமையல் வீட்டுக்கே வந்துருச்சு ஐயா. ஏங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேங்க உங்களுக்கு. என்னங்க நீங்கள் விளையாடுறீங்களா? உங்களுக்கு கால் வலிக்கும், நீங்கள் போய் உக்காருங்க, நான் சமைச்சிட்டு கூப்பிட்றேன். ஆஹா, கட்டின பொண்டாட்டி கூட இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாயா, கொடுத்து வச்சவன். அந்த நாயை சொல்லணும். மேடம் இன்னைக்கு புதன்கிழமை. ஏன் மாப்பிள்ள, இது கூடவா அவங்களுக்கு தெரியாது? டேய் சிவா, முழுசா சொல்ல விடுறா. இன்னைக்கு நாம சைவம் சாப்பிட மாட்டோம்னு சொல்ல வந்தேன். ஏன் மாப்பிள்ள, ஞாயிற்றுக்கிழமை தானே வழக்கமாக நாம் சைவம் சாப்பிட மாட்டோம். ஆஹா, நாம் ஒரு பிட்டை போட்டா இவனே நம்மளை காட்டி கொடுக்குறானே ஐயா. டேய் சிவா, நீ மறந்துட்டு பேசுகிறடா. நாம் புதன்கிழமை என்னைக்கு சைவம் சாப்பிட்ருக்கோம். ஏங்க சிக்கன் வாங்கியிருக்கேங்க. பாத்தியா மாப்பிள்ள, ஒரே வாரத்தில் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆஹா, எல்லாம் நாய் கடிச்ச ராசி. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.